பார்க்க போகிறேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கிடாய் ஆடுகள் வளர்ப்பு முறையை பற்றி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணேன். கிடாய் ஆடுகள் வளர்ப்பு முறையை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்தியா கிராமப்புற பொருளாதாரத்தில் ஆடு வளர்ப்பு வந்து ஒரு தொழில் கிடையாது, பல குடும்பங்களின் வாழ்க்கை ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கிராமப்புறத்தில் முக்கால்வாசி பேர் வந்து ஆடு வந்து வளர்க்குறாங்க. ஆனால் சாதாரண ஆடு வளர்ப்பை விட கிடாய் ஆடு வளர்ப்பு என்பது அதிக லாபம், அதிக மதிப்பு, அதிக மரியாதை, வருமானம் அதிகம் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பிஸ்னஸ் மாடல் கூட சொல்லலாம். ஒரு நல்ல கிடாய் இருந்தால் ஒரு ஊரே அது மூலம் வளர முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் கிடாய் ஆடு என்றால் என்ன, ஏன் கிடாய் ஆடு லாபகரமானது, எப்படி சரியான கிடாயை தேர்வு செய்வது, உணவு முறை, பராமரிப்பு முறை, நோய் பாதுகாப்பு, இனப்பெருக்க மேலாண்மை, அந்த மார்க்கெட் விலை, லாப கணக்கு, ஆரம்பிப்பவங்களுக்கு முழு வழிகாட்டி, எல்லாத்தையும் முழுசாக தெளிவாக ப்ராக்டிக்கலாக சொல்ல போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கிடாய் ஆடுனா இனப்பெருக்கத்திற்கு மட்டும் பயன்படும் ஆண் ஆடு. இது வந்து ஃப்ரீடிங் மேல் கோட், ஸ்டட் கோட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது சாதாரண ஆண் ஆடு இல்லை. நல்ல உடல் அமைப்பு, வலுவான கால்கள், நல்ல உயரம், இனப்பெருக்க திறன், நோய் எதிர்ப்பு சக்தி, நல்ல மரபணு தரம், இதெல்லாம் கொண்டது தான் கிடாயின்னு சொல்லலாம். இந்த அம்சங்கள் இருந்தால் தான் கிடாயாக மதிப்படையும். ஒரு கிடா பார்த்திங்கன்னா 30 முதல் 50 பெண் ஆடு வரை இனப்பெருக்க செய்யும் திறன் கொண்டது. ஒரு கிடா ஒரு மினி இனப்பெருக்க தொழிற்சாலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் கிடாய் வளர்ப்பு வந்து லாபகரமானது அப்படின்னா, நம்ம தாயாடு வளர்ப்பு வந்து அது ஒரு லாபம்தான். அடுத்தடுத்து ரீசைக்கிள் மாதிரி அடுத்தடுத்து குட்டிகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கிடாய் ஆடு வளர்ப்பு வந்து இது சாதாரண ஆடு வளர்ப்பு தான், இறைச்சிக்காக, பால் உற்பத்திக்காக. ஆனால் கிடாய் ஆடு வளர்ப்பு வந்து இனப்பெருக்க சேவைக்காக, ப்ரீடிங் சர்வீஸ் இன்கம்மு, ஸ்டட் சர்வீஸ் சார்ஜு, இது எல்லாமே டைரக்ட் ப்ரீடிங் சேல்ஸு எல்லாமே கிடாய் ஆடு வளர்ப்பில் இருக்குது. வருமான வழிகள் என்னென்ன தெரியுமா? அதாவது நம்ம கிடா வச்சுருக்கோன்னா மற்ற ஆடுகளோடு நம்ம இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு கூட அது ஒரு இதாக எடுத்து பண்ணுறாங்க நிறைய பேர். அதே மாதிரி கிடாய் விற்பனை, கிடா குட்டி விற்பனை, இன மேம்பாட்டு சேவை, ஜெனட்டிக் மதிப்பு விற்பனை, இது மூலமாக வருமான வழிகள் வருது. ஒரு நல்ல கிடாய் பார்த்திங்கன்னா மாதம் 10,000 to 50,000 வந்து வருமானம் தர முடியும். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லட்சங்களில் வருமானம் தரும். இப்போ சரியான கிடாயை வந்து எப்படி தேர்வு செய்யலாம் அப்படின்னா, உடலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உயரமான உடலாக இருக்கணும், அகலமான மார்பு, நேரான முதுகெலும்பு, வலுவான கழுத்தாக இருக்கணும், சமநிலை உடலாக இருக்கணும். கால்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நேராக நிற்கணும். அதே மாதிரி வலுவான முட்டிகளும் இருக்கணும். அதை நடக்கும்போது தடுமாறக்கூடாது, நடுங்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். கண்கள் பார்த்திங்கன்னா பிரகாசமான கண்களாக இருக்கணும், சோர்வு இல்லாத தோற்றமாக இருக்கணும். தோல் அப்புறம் முடி, இது வந்து எப்படி இருக்குன்னா மினுமினுப்பான முடி, அதே மாதிரி வேர்வை வாசனை இல்லாத உடலாக இருக்கணும். ஒரு மாதிரி இந்த ஆட்டில் ஒரு ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எங்கள் ஆடை வந்து பாருங்கள், ஒரு ஆட்டில் கூட அந்த மாதிரி ஸ்மெல் வரவே வராது. அதே மாதிரி நோய் அறிகுறி இல்லாத தோலாகவும் இருக்கணும். அடுத்து மரபணு தரம், நல்ல இன மரபு, நல்ல பெற்றோர் வரலாறு, இனப்பெருக்க திறன் கொண்ட லினேஜ், இதெல்லாம் வந்து சரியாக பார்த்து வாங்கினா கிடாய வந்து நல்லா வளருங்க. கிடாய் எடுத்து பார்த்திங்கன்னா தனி இடம் வேணும். தனி ஒரு தொழு இருந்தால் கொஞ்சம் நல்லது. உலர்ந்த எல்லா ஆடுகள் மாதிரி தான் அதுக்கும் நல்ல தரை, நல்ல காற்றோட்டம், வெயில், நில சமநிலை, தண்ணீர் வடிகால் வசதி, சுத்தமான சூழல், இது எல்லாமே மற்ற ஆடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் சேமாக இருக்கணும். கிடாய் இருக்கிற இடம் வந்து எப்பயும் அமைதியாக இருக்கணும், சத்தம் குறைவானது, தொற்றுநோய் இல்லாத இடமாகவும் இருக்கணும். இப்போ தீவன முறை பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் ஃபஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, நேப்பியர் புல், சுகா புல், அகத்தி கொலை, அடுத்து முள்ளங்கி, கொடி முருங்கை, இது எல்லாமே பசுந்தீவனம் நிறையா கொடுக்கலாம். வேறு என்னென்ன உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ பசுந்தீவனம் எல்லாமே கொடுக்கலாம். உலர்த்தீவனம் பார்த்திங்கன்னா வைக்கோல், புல் வைக்கோல், சோளம் வைக்கோல், கடலை வைக்கோல், இதெல்லாம் வந்து உலர்த்தீவனங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ அடர் தீவனம்,
மக்காச்சோளம், இந்த உடைச்ச அரிசி, கோதுமை தவிடு, குடலை புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு இதெல்லாமே கொடுக்கலாம். அடுத்து கனிம உப்புன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மினரல் மிக்சர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி சால்ட் ஸ்டோனும் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி, ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 முறை இல்லைன்னா 4 முறை கூட தண்ணி நம்ம சுத்தமான தண்ணியாக கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நோய் பாதுகாப்பு. நம்ம ஏற்கனவே எல்லா ஆடுகளும் போடணும் இல்லையா, தடுப்பூசி, பிபிஆர், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், அதாவது இந்த வாயில் வர அந்த புண்ணு, அதுக்கப்புறம் காலில் வர புண்ணு, அதுக்கப்புறம் இந்த ஆடுகளுக்கு வர அந்த அம்மை, இது எல்லாமே அந்த கோஃபாக்ஸ் எல்லாமே தடுப்பூசியாக நம்ம கொடுக்கணும். அடுத்து புழு நீக்கம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எல்லா ஆடுகளுக்குமே கெடாய் முதற்கொண்டு நம்ம டிவார்மிங் கண்டிப்பாக பண்ணியாகணும். அதே மாதிரி வெளிப்புற பாரசீட்டு என்னன்னா லீஸு, டிக்கு, மீட்டு, கண்ட்ரோலு இது எல்லாமே இருக்கணும். தினசரி பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கணும். என்னென்னா உடல் பரிசோதனை பண்ணணும், அதோட நடையை வந்து பார்வையிடணும், உணவு வந்து நார்மலாக சாப்பிடுதா அப்படிங்கிறது பார்க்கணும், தண்ணீர் குடிக்கிற அளவு, அதுக்கப்புறம் சோறு அறிகுறிகள் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கெடாய்ங்கிறது நம்மளோட லாபம், அடுத்த லாபம். அடுத்த இனப்பெருக்கம் சினையாடு நம்ம இனப்பெருக்க ஆடுகளை செய்கிறதுக்கு அடுத்து ஆணாடு நல்ல வாட சட்டமாக இருக்கிறது அவசியம். அடுத்து இனப்பெருக்க மேலாண்மை பார்த்தலாமா. ஒரு கெடா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 ப்ரீடிங் மட்டும் பண்ணலாம். பண்ணால் நல்லது, அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு வந்து ரெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக வந்து இருந்தே ஆகணும். அதே மாதிரி பெண்ணாடோட எந்த பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது. சரியான நேரத்தில் வந்து நம்ம இனப்பெருக்க செய்ய விடணும். அதே மாதிரி நம்ம செய்யறத தவிர்க்கணும். இனவளர்ச்சி பதிவேடு, அதாவது எத்தனை நாட்டுக்கு வந்து இனப்பெருக்கம் பண்ணியிருக்கு, எத்தனை நாட்டை இது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா அப்போனா தான் நமக்கு அது சினையாக இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும். ஒரு கெடா பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 200 to 300 ப்ரீடிங் வரை செய்ய முடியும். சரியான பராமரிப்பு இருந்தால் மட்டும்தான், ஓகேங்களா, ஒரு கெடாவால் இவ்வளோ இனப்பெருக்கம் செய்ய முடியும். இப்போ வந்து லாப கணக்கு பார்க்கலாம். இப்போ செலவுங்கிறது நம்ம வந்து இந்த தீவனத்துக்கு, மருந்துக்கு, அந்த தொழுவு பராமரிப்பு, நம்ம ஆள் போட்டு பார்த்தோம்னா அந்த தொழிலாளருக்கு எல்லாத்துக்கும் செலவு கணக்கு வந்துடும். வருமானம் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க அந்த உடம்பு அந்த பயப்படுத்தான் அந்த குட்டி விற்பனை, சும்மா வேலை இல்லைங்க, அப்புறம் தான் நம்ம அரைச்சிட்டு போடு ஓடுவோம், அடுத்தடுத்து இது பண்ணுற விற்பனை, இது எல்லாம் நம்மளும் அரைச்சிட்டு போடு ஓடுவோம்ல. ஒரு கெடா மலைநாட்டில் பெஜான் இருப்போம் 15,000-50,000. அப்போ வருஷத்துக்கு 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம். சரியான மேன்மை அவ மட்டும்தான் அறுத்துருக்காவ, கண்டிப்பாக லாப கணக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக ஆரம்பிக்க போவீங்க அப்படின்னு வழிகாட்டி அந்த லைன் இருக்க போது முதல்ல ஒரு கெடா மட்டும் வாங்குங்க. என்ன தெரியல பார்க்கலங்க, தேர்வு செய்யணும், ஆரம்பிக்கிறோம். ஆரம்பித்து அதில் வந்து ஒரு அனுபவம் பெறணும் நம்ம ஃபஸ்ட்டு. அப்புறம்தான் நம்ம நிறைய ஆடுகள் வாங்கி அதை விரிவாக்கம் செய்யணும். அப்புறம் இப்போ பிராண்டிங் செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு தொழிலாக மாற்றணும். அதே மாதிரி என்னென்ன ஆடு என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நம்ம வியாபாரிகள்னால் அவங்க எங்கெல்லாம் வந்து சந்தை போடுறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி டாக்டர்கிட்ட இந்த ஆடுக்கு வந்து நல்லா செய்யலாம் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்டையும் ஒரு ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து அப்போ தான் நல்ல வளர்ச்சியும் கூட இருக்கும். கெடாயாடு வளர்ப்புங்கிறது ஒரு ஆடு வளர்ப்பதற்கு இல்லை, ஒரு இனத்தை வளர்ப்பது, ஒரு சமூகத்தையும் வளர்ப்பது, அடுத்த தலைமுறையும் வளர்க்குறது கெடாயாடு தான். ஒரு எதிர்காலத்தையும் கட்டமைப்பதும் ஒரு கெடாயாடு தான். ஒரு நல்ல கெடாய்னா ஒரு கிராமத்தின் பொருளாதாரத்தையும் மாற்ற சக்தி இருக்குது. ஏன்னா இந்தியாவை பொருளாதாரமே நம்ம இளைஞர் கையில் தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு ஆடுனா அதுக்கு வந்து கெடாய்ங்கிறது அவசியமான ஒன்று. ஒரு சிறிய தொடக்கம் தான், ஆனால் பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும். ஆடு வளர்ப்பு வந்து வாழ்க்கை தொழில், கெடாய் வளர்ப்பு வந்து வாழ்க்கை மாற்றம். உழைப்பு இருந்தால் மட்டும்தான் உயர்வு பெற முடியும். அதே மாதிரி அறிவு இருந்தால் தான் வளர்ச்சி வரும். அறிவோடு உழைத்தா வாழ்க்கை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
வேறு ஆடு சம்மந்தமாக வீடியோ வேணால் கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை விவசாய நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் செய்யுங்க. விவசாயம்தான் நம் நாட்டின் முதுகெலும்பு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆடு வளர்ப்பு தான் கிராமத்தின் வாழ்வாதாரம். கிடாய் வளர்ப்பு தான் எதிர்காலத்தின் தொழில் கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த கிடாய் வளர்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.